சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். அதிமுகவிலிருந்து பலர் பதவி சுகத்துக்காகவும் பணத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் மாற்றுக் கட்சிக்கு சென்றிருக்காங்க அப்படின்னு பொதுச் செயலாளர் EPS விமர்சிச்சிருக்காரு. இன்னைக்கு நடந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது பற்றி விளக்குகிறார் செய்தியாளர் தாயுமானவன். 2026 சட்டமன்ற தேர்தலில் சரியான கூட்டணியை அமைக்கவில்லை. அதே போல் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியையும் முறையாக அமைக்கவில்லை. தேர்தல் தோல்விக்கான காரணம் என்ன என்பது குறித்து நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனையில் ஈடுபடவில்லை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை அதிமுக தலைமையின் மீது முன்வைத்து எம்எல்ஏக்கள் மற்றும் நிர்வாக பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பலரும் அதிமுகவிலிருந்து வெளியேறி மாற்றுக் கட்சியான தாவேகாவில் இணைய தொடங்கி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் கட்சியின் தலைமையின் தரப்பில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தோல்விக்கான காரணம் என்பது குறித்து விவாதிப்பதற்கு மாவட்ட வாரியாக நிர்வாகிகள் வரவழைக்கப்பட்டு ஆலோசனை கூட்டம் என்பது கட்சி தலைமை அலுவலகமான ராயப்பேட்டையில் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே 4 கட்டங்களாக அந்த கூட்டங்கள் என்பது நடத்தி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று 5வது நாளாக காலையில் தஞ்சை மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. இதில் தஞ்சை மாவட்ட நிர்வாகிகள் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த மட்டில் அமமுகவுக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி என்பது இருந்து வருகிறது. டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் வரும் நாட்களில் அதிமுக ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பெற வேண்டும் என்றால் அமமுகவுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உட்பட கட்சி நிர்வாகிகளை அரவணைத்து மீண்டும் தாய் கழகமான அதிமுகவிடம் சேர்த்து கொள்வதற்கான முயற்சிகளில் தலைமை ஈடுபட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. குறிப்பாக EPS டிடிவி தினகரன் இணைப்பு என்பது காலத்தின் தேவை என்பதையும் நிர்வாகிகள் ஒருமித்த கருத்தாக EPS அவர்களிடம் வலியுறுத்துகிறாங்க. அந்த ஒரு நிலையில் EPS அவர்களுடைய பதில் என்னவா இருந்தது அப்படின்னா மௌனமே பதிலாக இருந்ததாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களெல்லாம் பார்த்தோம் என்றால் இந்த அதிமுகவிலிருந்து விலகியவர்கள் அனைவரையுமே கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும், மீண்டும் தாய் கழகத்தில் இணைக்க வேண்டும் என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் நிர்வாகிகள் தரப்பில் முன்வைக்கப்படும் போது EPS திட்டவட்டமாக அதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த முறை எந்த ஒரு பதிலையும் அவர் அளிக்கவில்லை என்ற ஒரு கருத்துக்கள் என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மாறாக EPS அவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குது அப்படின்னா குறிப்பாக அமமுக என்ற ஒரு தனி கட்சியை டிடிவி தினகரன் தொடங்கிவிட்ட ஒரு சூழலை அவரை எப்படி மீண்டும் அதிமுகவிடம் சேர்த்துக்கொள்வது என்பது தொடர்பாகவும் கட்சி நிர்வாகிகளோடு ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த விவாதங்களுக்கு பிறகாக நிர்வாகிகளிடம் பேசிய EPS பல்வேறு விஷயங்களை தெரிவித்திருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. குறிப்பாக தாவேகாவுடைய இந்த வெற்றி என்பது மாயை எனவும் வரும் நாட்களில் இந்த வெற்றி என்பது தாவேகாவுக்கு கிடைக்காது எனவும் அதிமுக ஃபீனிக்ஸ் பறவையாக மீண்டும் எழுச்சி பெறும் என்பதை அவர் முன்வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அதிமுகவிலிருந்து விலகிச் சென்றவர்கள் அனைவருமே துரோகிகள் எனவும் குறிப்பாக கட்சிக்காகவும் அதே போல் பணத்திற்காகவும் பதவிக்காகவும் அவர்கள் மாற்றுக் கட்சியை நோக்கி சென்றிருப்பதாகவும் உண்மையான தொண்டர்கள் அதிமுகவுக்கு உழைக்க முன்வரக்கூடிய பட்சத்தில் நிர்வாகிகளுக்கு அனைவருமே ஒன்றிணைந்து வரும் நாட்களில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் என்பதை அவர் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் இன்றைய கூட்டம் என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.